பிரபல ஹீரோயின் சொல்லியிருக்காங்க, கண் கவரும் கலை அழகும் கூந்தல் அழகும் பெற கலரிங் மஸ்ட் பெஸ்ட்னு. அதே போல தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் கலை இழந்த நம்மளோட ஐப்ரோக்கு ஒரு கலை அழகு கிடைக்க கட்டாயம் கலர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த மகா சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஐப்ரோ டிஃபைனிங் எப்படி புதுமையாக பண்ண போகிறோம், எப்படி கலரிங் பண்ணி அசத்த போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? கேட்குறதுக்கே புதுசாக தானே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போயிடலாமா? ஸோ ஐப்ரோ டிஃபைனிங் சொன்னால் தலைமுடிக்கு தான் ஐப்ரோ கலரிங் அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லையா? பட்டு இப்போ பாருங்களேன், ஐப்ரோலையே எப்படி நம்ம கலரிங் டெக்னிக்கில் டிஃபைனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐப்ரோவில் கலரிங்கா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க? ஆமாங்க, ஐப்ரோ கலரிங்க கொஞ்சம் நம்ம டிண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரினில் இருந்து இம்போர்ட் பண்ணி இதை ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டாக நாம் இங்கே மஹாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய கிளைண்ட்ஸு லைக் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கலரிங் ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது. ஓல்ட் ஏஜ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐப்ரோ பார்த்திங்கன்னா க்ரே ஹேர் வந்துடுச்சு, அதனால் எனக்கு ஐ ஃபீல் வெரி ஷை அப்படின்னு ரொம்ப எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது வெளியில் போகிறதுக்கே அப்படின்றது, வயசானது இந்த ஐப்ரோவில் தெரியறது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த டிஃபைனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் அந்த கவலையே வேண்டாங்க. அண்ட் ஐப்ரோவே சில பேருக்கு தின்னாக இருக்குது, ஸ்கேண்டியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி டெம்பரவரி டிஃபைனிங் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த ப்ராடக்டை அப்படியே மாடுலேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய இந்த க்ரீமு, இந்த பிக்மெண்ட் இன்க்ரீடியன்ஸு முடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் பிக்மெண்ட் இன்க்ரீடியன்ட் இருக்கிறதுனால நேச்சுரலாகவே நம்ம ஹேர் கலரை மாற்றுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ரிச் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே ஹேரில் இம்ப்ரூவ் பண்ணி ஹேரை நல்ல வால்யூமைஸ்டாகவும் ஹேரை நல்ல நேச்சுரல் கலர்ஃபுல்லாகவும் மாற்றுது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெவலப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பவர் ரொம்ப கம்மி, லைக் 3% ஆஃப் அந்த பவர் தான் நமக்கு இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால, ஐப்ரோவில் நம்ம பண்ணிக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரவே வராது. தெர் இஸ் நோ சைடு எஃபெக்ட் அட் ஆல் அப்படிங்கிறத கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். இந்த கலர் பிக்மெண்ட்டை நம்ம டெவலப் பண்ணாமல் முடியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் பிங்க் அந்த பிக்மெண்ட்டையும் இது நமக்கு டெவலப் பண்ண உதவுது. ஸோ இதெல்லாம் இதனுடைய ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது கிளைண்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முன்னாடியே ஐப்ரோ பென்சிலில் அவங்களுக்கு ஆயிலு லோஷனு எது அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும் அப்படிங்கிறத எக்ஸஸாக இருக்கிற ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த எக்ஸாக்ட் ஷேப்பு ஏற்ற மாதிரி இந்த ஐப்ரோ டிஃபைனிங் நம்ம டிண்டிங் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ இது ப்ராடக்ட்ஸு அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்பல்சரி ஐப்ரோ ட்ரையாக தான் இருக்கணும், வெட்டாவோ ஆயிலாவோ இருக்கவே கூடாது. இந்த கலரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். 15 to 20 minutes அப்படியே அந்த ப்ராசஸிங் அப்படியே நம்ம விட்டுடணும். ஸோ ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 minutes வரைக்கும் அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது வெட் காட்டனை வச்சு அந்த காட்டன் பேட் இருக்குல்ல அதை வச்சு ஜென்டிலாக நம்ம ரிமூவ் பண்ணி வைப் பண்ணாலே போதும்.
நம்மளுடைய முகத்தோட அழகே இந்த ஐப்ரோவில் தானே இருக்குது. அந்த ஐப்ரோவை நாம் அழகாக வச்சுக்கிட்டா ஒட்டுமொத்த முகமும் தானாகவே அழகாக மாறிடும் இல்லையா? அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப டார்க்காக தெரியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. பட் இந்த ஐப்ரோவை பொறுத்த வரைக்கும், டிஃபைனிங்கை பொறுத்த வரைக்கும் we can mix with both the colors, black and dark brown ரெண்டுத்தையும் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப நேச்சுரல் கலர், த எக்ஸாக்ட் கலர் வந்து நமக்கு தெரியும். யாருமே அதில் வந்து ஐப்ரோ டிஃபைனிங் நாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யாராலையும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. கலை இழந்த ஐப்ரோக்கு கலை கிடைக்கணும்னா கட்டாயம் ஐப்ரோ கலரிங், ஐப்ரோ டிஃபைனிங் பண்ணிக்கணும்னு நான் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஐப்ரோ கலரிங் பண்ணிக்கிட்டு கால் ஷீட்டே கிடைக்காத கதாநாயகியாக மாறிடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புருவம் கருமையாக வளரணுமா, டல்லாக இருக்கா, சரி வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இலையோடைய சாரை எடுத்து அதை சம பங்கு ஈக்குவல் ரேஷியோவில் விளக்கெண்ணையோட கலந்து ரெண்டுத்தையும் சேர்த்து காய்ச்சி அதை வடிகட்டி அந்த ஆயிலை டெய்லி நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் புருவத்தில் அப்ளை பண்ணிட்டு படுங்க. உங்களுடைய புருவம் எப்படி கருன்னு மாறுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? நன்றி நேயர்களே, ட்ரை பண்ணுறீங்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு புதுமையான ப்ரோக்ராமோட சந்திப்போம்.